அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எறா வடை பண்ண போகிறோம். என் பொண்ணுக்கு ரொம்ப இஷ்டம் அது. அவள் டூருக்கு போகிறா, அதனால் அம்மா எனக்கு எறா வடை வேணும்னு சொன்னான். சரி, அது எறா வடை அவளுக்கு மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துடலான்ட்டு நான் எறா தொக்கு செய்கிறதுக்கு எறா வாங்கியிருந்தேன். அவள் கொஞ்சம் கேட்டா எறா வடை வேணும்ன்ட்டு, அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு பார்க்கலாமா? அரை கப்பு உடச்சக்கடலை, குட்டியாக இருந்தால் ஒரு தக்காளி, பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு துண்டு தேங்காய், ரெண்டு லவங்கம். லவங்கம்லாம் ரொம்ப சேர்த்துறாதீங்க, ரொம்ப வாசனை இருந்தால் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு சின்ன சின்ன துண்டாக இருந்தால் 4 பூண்டு சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 போதும். காரத்துக்கு பசங்க சாப்பிடுவாங்க காரம்னா நீங்கள் 3 சேர்க்கலாம், இல்லைன்னா 2 போதும். அதுக்கப்புறம் எறா, அது குக் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம செய்யலாம். எல்லாமே அதில் சேர்த்துருங்க. எறாவோட ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க, கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சாத்தூள், அப்படியே தண்ணி கூட அப்படியே நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/4 டம்ளர் தண்ணி விட்டாதான் அது நல்லா குக் ஆகி நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். என் பொண்ணுக்கு மட்டும்ன்றதுனால தான் நான் கொஞ்சமாக செஞ்சுறேன். நல்லா குக் ஆகட்டும். குக்கான அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா குக் ஆகிட்டப்பறம் ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறினப்பறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். என் பொண்ணு ஸ்கூலில் இன்னைக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க, அதனால எனக்கு லெமன் ரைஸும் எறா வடையும் வேணும். அப்படின்னா ஒரு தோசை மட்டும் கொஞ்சோண்டு செய்கிறேன். பாருங்கள், நம்ம அந்த 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதுவும் நல்லா சுண்டிடுச்சு. இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி போயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம குக் பண்ணால் நம்ம அந்த உடச்சக்கல்ல தேங்காயெலாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு குக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, கொஞ்சம் தண்ணியும் கூட இல்லை பாருங்கள், நல்லா சுண்டி பிடிச்சி பாருங்கள் தண்ணியெல்லாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஆற வச்சிடணும். நம்ம அது எறாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி நல்லா ஆற வச்சிடணும். அது நல்லா கொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாலாம் அரைக்காதீங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக விட்டால் போதும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் அரிசி மாவை கொஞ்சம் நீங்கள் கலந்துக்கலாம், அதில் மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடை மாதிரி தட்டி அதில் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் நம்ம தோசைக்கல்ல, 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆயில் நம்ம தோசைக்கல்ல போட்டுக்கலாம். அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு வடை மாதிரி கொஞ்சம் தட்டி வச்சுக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. வெஜ்ஜு வடையோட இது எறா வடை ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக போட்டாவே எத்தனை வடை வந்தது பாருங்கள். அதை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை அதில் குக் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்கள், 2 பக்கமும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு குக் பண்ணிக்கணும். எண்ணெய் பத்தலைன்னா ஸ்பூனில் தான் நீங்கள் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, அப்படியே ரொம்ப அதிகமாகலாம் போட்டுறாதீங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.